டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. என்ன பசி ஐயோ இப்பதான் கிடைச்சது. அதுக்குள்ள கேட்டு எடிட் போடு. நல்ல வேலையை பார்த்து பிரியாணி சாப்பிட்றாரு. அப்படியா? அப்படிதான் இருக்கு. முட்டை இருக்கு, பிரியாணி மாதிரி தான் இருக்கு. இல்ல வேற ஏதாவது சொல்லணும் போல இருக்கு. லீட் ஆக்டர் சிம்பு கமெண்ட் பண்ணாருன்னா நான் கரெக்ட்டா டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி 6 பேக் வைப்பேன்டா. ஓஹோ, இந்த ட்ரெண்ட் தள்ளுவாரு வந்து வைக்கணுமாடா பண்றாங்க சில பேர். போட்டாரா? கமெண்ட் பண்ண மாட்டாரு. கமெண்ட் பண்ணாலும் டெலிட் பண்ணிடலாம். அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ சாப்பிட்டுக்கிட்டே யாரும் பார்க்காதீங்க. இங்க வராதுலப்பா வல்தானே அதெல்லாம் வர சார். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒஸ்ட் அண்ட் வியர்டஸ்ட் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தலாம். அப்படி எப்படிலாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. பானிபூரி மாதிரி இருக்கு. அங்க பாரு பின்னாடி நீங்க சாப்பிட்டு இருக்க அங்க ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கா வேற மூச்சு பாரு. அத கடைக்காரன் தான் அவன். ஐயோ போட்டு விட்டானா? நல்லா இருக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். ஆனா நீ பின்னாடி பார்த்தா குத்திட்டில இல்ல முதுகுல குத்திட்ட தப்பா இல்ல. ஆனா அந்த வீடியோ பண்ணிட்டு அவன் எடிட் பண்ணும்போது என்ன நினைச்சிருப்பான்? இந்த கருமத்தியாளர் அவன் திரும்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் மேடம். போட்டுருக்கானே அப்படியா? ஆனா என்ன டேஸ்ட் நல்லா இருந்திருக்கு. அண்டா பெரிய மனுஷன் மறுபடியும் அகலத்துல போடா போடா டேய் போடா போடா பாடி. அடுத்து இது என்ன கர்மம் தெரியல. இருக்கு பாத்துட்டு என்னது என்னது மாங்காவா மாம்பழமா? அப்படியா? என்னடா இது பாத்ரூம் வெப்பமா இருக்கு. ஐயோ என்னடா போடுறாங்க? என்னடா இது பச்சை கலர்ல என்னமோ போறானே, என்னன்னு தெரியல. தப்பா பத்தல வேணுமாங்குது. செத்திட்டாங்க தூத்த. வேற பாத்திரமே இல்லையா அவன்கிட்ட? பாக்குறதுக்கு அப்படியே இதெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியாதுல. எப்படா அத பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுறான்? அந்த வீடியோவே எடுத்து பார்த்து சாப்பிடுறான். நல்லா இருக்கும். மூஞ்சி பாரு. சத்தியமா இது இந்தியால தான் இருக்காடா அந்த கடை. வரேன் தனியா. மாம்பழத்தை பாருங்களா. ஏன் ஒரு மாதிரி கெட்டு போனதுன்னு நினைக்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாம்பழங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாம்பழம். கெட்டு போனது. இந்த கடையை பார்த்தாலே போத்தோடாங்க. அதுக்கப்புறம் நீ குடிச்சிட்டு அதை ரிவ்யூ வேற போடுற நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. இப்படி ஒருத்தன் ஜூஸ் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஜூஸ் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நானா ஓடிடுவேன். தெரிச்சு ஓடிடுவேன். காசு எக்ஸ்ட்ரா அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். மீதி சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா இவன் குடிச்சிருக்கான் பாருங்களேன். குடிச்சிட்டு அது சூப்பர்னு வேற சொல்றான். எப்பா சூப்பரா சரி. அது என்னது அந்த என்னமோ பீடாவா என்ன பண்றாங்க? என்ன மியூட் ஆயிருச்சு? பஞ்சாமிர்தமா? காப்பிரைட் கொடுத்துறாங்களா? அதான் நினைக்கிறேன். மியூசிக்
ஐயா ஜூஸா? பீடா ஜூஸ். அரைச்சிட்டான்டா. அது அவனா துப்புன மாதிரி இருக்கும்டா. ஐஸ்கிரீமா? அதுலயா? இது என்னது? பாலு. பாலா? எப்படிதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? என்னடா இது பச்சை பச்சையா இருக்கு? குடிக்க தோணும். வெள்ளையா தான் இருந்துச்சு. ஐய என்னது? மல்லித்தூள் ஏதோ வச்சு மல்லிகளை போடுறான். எனக்கு என்னமோ இந்த நார்மல் பீடா விட இந்த பீடா மில்க் ஷேக் வந்து பெட்டர் தான் தோணுது. எதுக்கு சொல்றேன்னா நார்மலா இந்த பீடா போட்டா பல்லு கரையாகும், அதை வேற நல்லா மென்னுட்டு கண்ட இடத்துலாம் துப்பி வைப்போம். ஐய வயிற்றுக்குள்ளே சுத்திக்கிறது. இது பரவாயில்ல, எல்லாம் உள்ள போயிடுதுல. அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா என்ன பார்க்கும்போது எனக்கு ஒரு கடைசி ஆசை ஒன்று இருக்குடா. நம்ம நார்த் இந்தியாவுக்கு டிராவல் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியா செத்து போயிடணும். சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம். என்னடா எலினா ஓடி இது பார்த்திருக்கேன். கூட பார்த்தேன். ஒரு எலியா நினைச்சிட்டு இருந்தேன். சப்பாத்தி மாவை தின்னுட்டு இருக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் அவரக்க மாதிரி உரிச்சா ஒண்ணு ரெண்டு புழு இருக்கதான் செய்யும். அதுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட் கேவலமா நினைச்சா. நாங்க நின்னு சாப்பிட்டுட்டு அது அந்த ஜீவனுக்கும் கொடுக்கறாங்க. யாரு இது? கவலையே இல்லாம அதை கண்டுக்கவே மாட்டானுங்க எலிய. அது ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கு, இன்னொரு ஒரு பக்கம் சமைச்சிருக்கானுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா என்னடா ஆகுறது? சாப்பிடுறானுங்களே. ஒரு நிமிடமே இருந்திருக்கிறா, மறு நிமிடமே இறந்திருக்கிறா. ஒரு லேபர் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கு. சமையல் திறனை காட்ட இதுதான் என்னையே பொரியலா போதா? ஓ அப்படி இருக்குமோ? ஐயா சாங்கரே. அதுல என்னத்த போட்டு மசாலா எப்படிடா இது? பானிபூரி மசாலாவா? கண்ணு வேண்டாடா சாமி. போகுது. பொண்ணாலே வந்து சொல்ல முடியும், வாயில் நல்லா வரும் ஆனா சொல்ல முடியும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. ஜிலேபி வந்து ஒரு ஸ்வீட், அதுல சால்னா சாப்பிட்டா எப்படா இருக்கும்? சால்னாவா இது? டிஃபரெண்டா பண்றீங்க, ஆனா மனசாட்சியோட பண்ணும்ல கொஞ்சமாச்சும். மனசாட்சினா நார்த் இந்தியன்ஸ்ல இருக்கா என்ன? லட்சணம் நிறுத்துது, என் பிசினஸே கிடைக்காது. அடுத்து பார்க்க போறது கொக்கோ கோலா பானிபூரி. சொல்லும் போது எனக்கு நம்ம கொக்கோ கோலாவா? இது கூட பரவாயில்ல அதெல்லாம் பார்க்கும்போது. வெறும் கொக்கோ கோலா தானே ஊத்துறான். ஓ அந்த பானிக்கு பதிலா அந்த கொக்கோ கோலாவை பிடிச்சு கொடுப்பாங்க. அதான்ப்பா. மசாலா போட்டு கொக்கோ கோலால முக்கி கொடுக்குறானுங்க. நல்லா இருக்கா? உடனே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உடனே நல்லா இருக்கு. மூஞ்ச பாரு. ஓகே, கொக்கோ கோலால பானிபூரி சாப்பிடுறாங்க. வரை இட்லி ஐஸ்கிரீமா? ஐய ஆரம்பிச்சிட்டாங்கடா. இது வயிற்றுக்குள்ள போனாலே இப்படி ஆயிரும்டா. ஏன்டா இதை உருட்டி வேற சரி. இட்லி வடை ஐஸ்கிரீம் ரோல். வாசமே இல்ல இன்னைக்கு நான் ஒரு வேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். சட்னி சாம்பார் ஊத்தாமலே செய்யறானுங்க. நல்லாவா இருக்கும் அது? அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? இதெல்லாம் பார்க்கும் போதே நெஞ்சு வலிக்குதுடா. எப்படி காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறானுங்க? துரித உணவு சாப்பிட்டா துரிதமா போயிருவேன். என்னங்க அதெல்லாம் ஒரு நியாயமா? ஏன் எங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் ஏன் நாங்க சாப்பிடுறோம்னா எல்லாம் ஒரு சுவைக்காக தாங்க. முட்டை. சரி முட்டையை வச்சு என்ன பண்றாங்க? வேற என்னத்த உப்பு போட்டான் நினைக்கிறேன். உப்பா? என்ன அப்படியே போட்டான் அதுக்குள்ள? இது பாலா? பாலா அது? ஆமா பால் மாதிரி தான் இருக்கு.
ஐயையா இல்ல பாலை ஊத்தி அதுலயே நின்னுகிட்டு ஆத்துறானே. டீயா தப்பால் பாம்பு கேட்பாங்கல்ல முட்டையும் பாலும். ஒரே கல்பி முடிச்சிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா வாயில வச்சவன சர்ன்னு போய் ஓ நல்லா இருக்குமோ. டேய், நல்லதா இருந்தாலும் இப்படியாடா சாப்பிட சக்கரை முடியும்? போல இருக்கு. அதான் அப்படி இருக்கும். நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்குடா. இந்த ஒரு மாதிரி கூப்பிடுதேன்னு பயப்படக்கூடாது. அது ஸ்மெல் வராது. அதான் பால் இருக்கு, சூடா இருக்கு. இவ்வளவு மிளகாய் வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஐஸ்கிரீமா மேக்கப்பா. அம்மாடி, அவ்வளோ. அது என்னது? என்னன்னு தெரியாது. என்ன பொரியா? ஐயோ, இது தின்னா என்னத்துக்கு ஆவறது? என்னடா வெறும் மிளகா மட்டும் இருக்கு. எப்படி இதை சாப்பிடுறாங்க? அவ்வளவுதான்டா, பாத்ரூம் போகும்போது செத்து. ஐயோ, கண்ணி எப்படி சாப்பிடுறீங்க? இதெல்லாம் சாப்பிட்ட காலையில என்னடா நடக்கும்? அப்ப தெரியும். குடலே வந்துருமே. இது விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிடுச்சு, நல்லா சாப்பிடுச்சு. டேய், இவரா எவரு? ஆம்லேட்டே டிஃபரெண்டா செஞ்சுட்டு இருப்பாரு இவரு. எப்படிப்பா? அதுதான் அவரோட சிறப்பு அம்சமே. யார் அவரு தெரியலையா? மில்க் என்ன ஆம்லேட். பாலா? बनाना जरूर है और स्वाद को खिलाना भी जरूर है. ये ரஜினி முருகன்ல கீர்த்தி சுரேஷ் அப்பா வருவார்ல, அது மாதிரி இருக்கு. आपने कभी नहीं देखा वो ऑमलेट के अंदर दूध डालते हुए. பால் ஊத்துறாரு. கேக்கு பண்ணிடுவாரோ? इस टेस्ट को बनाऊंगा. ये नमक, ये பால் எப்படி இருக்கும்? கருமண்டா இது. बाबूजी के चुटकी. பாஸ்தா நல்லா இருக்கு. சில பேர்னா இது மாதிரி வேடு ஃபுட்டை வந்துட்டு வீட்டுல செஞ்சு பார்ப்பானுங்க. சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லிட்டு கூட சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களே சாப்பிட்டுருவானுங்க, அது அதோட முடிஞ்சிடும். ஆனா இவர் அதை கடையில பண்ணி கஸ்டமருக்கு தான் கொடுத்துட்டு இருக்காரு. சாப்பிடுறாங்களே. பார்க்க அழகா இருக்கு. டீசெண்டா இருக்கு. மசாலா பார்க்கும்போது பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். யோசிக்கலாம். இது என்ன ஆம்லேட்ரா இது? மொயா ஆம்லேட்டா? மொய் மொய் பிஸ்கட்டா? ஆம்லேட். காலேஜ் பிஸ்கட்டா? ஆம்லேட் பீஸாவா? ஆம்லேட் பிஸ்கட். கருமம். அமேசிங்கான ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? இன்னும் டைரி மில்க்ல டைரி மில்க் எல்லா ஆம்லேட்லயும் ஏதாவது. ஓஹோ, அப்புறம் பிரெட் ஆம்லேட்டா? இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்லேட் செய்யணும்னா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையானே யோசிக்க மாட்டாரு. ஆனா டிஃபரெண்டா இருக்கணும். எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன், ஏதாவது வித்தியாசமா. வித்தியாசமான எப்படி கக்கா போயிட்டு வாய் கழுவிட்டியா? அடுத்து என்ன காரணம்? பாப்கார்ன் ஆம்லேட்டா? பாப்கார்ன் ஆம்லேட். வித்தியாசமா இருக்கு. நல்லா பண்றாரு. இது கூட பரவாயில்ல. அதையும் சாப்பிட்டு இது வீணா போறானுங்க. ஒரு வேளை நல்லா இருக்குமோ? எனக்கு ஆம்லேட் மேல உள்ள ஆசையா போயிட்டாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. சரி, இதுக்கப்புறம் ஆம்லேட்டே நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கையில. இவர் வந்துட்டு கண்ணுல எதை பார்த்தாலும் அதை வச்சு ஒரு ஆம்லேட் செஞ்சிடணும். ஆம்லேட் ஆம்லேட் ஆம்லேட். அவர் சாப்பிட்டு பாப்பாரு. டோரிட்டோஸ்ல ஆம்லேட் செஞ்சுட்டு இருக்காரு. मैं आपको खिलाता हूँ स्पेशल அப்படியா? डोरिटोस का ऑमलेट. எது பண்ணாலும் அதுல அது போட்டுறது. ஆம்லேட் இருக்கும், ஆமா. அதுல மத்ததெல்லாம் கலந்துருக்கு. கண்டிப்பா இது எவ்வளவு जनवरी और இருக்கும்? फरवरी 28 फरवरी तक ये अंडा आता है. அதான் ஆம்லேட் कैसे விலையோட आपके लिए ஒரு तैयार खड़े हैं? 50 ரூபா आपका दिल कर रहा है भैया मैं बताऊं आपको. ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். டிங்கிரி டிங்கா டிங்கிரி டிங்கா டிங்கிரி டிங்கா டிங்காலே யார் இது? டிங்கா டிங்கிரி டிங்கா டிங்கிரி டிங்கா டிங்கா. டீச்சரா? அப்படியா? நல்லா இருந்துச்சு. ஆனா அது அந்த ஸ்டார்டிங்ல அந்த பழம் எப்படி நசுங்கி போய் அழுகி போன மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஜூஸ் போட்டு தரான், அதையும் குடிக்கிறாங்க. இப்படி அது போட்டு
பிசைஞ்சு உண்மையாவே அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இல்ல அது ஒண்ணுமே இல்ல. அவன் என்னத்தையோ ஒரு பச்சை கலர்ல என்னத்தையோ எடுத்து கலந்து கொடுத்தான். அது மட்டும் என்னன்னு தெரியல. அத வேற கொடுத்துட்டு அதான் பீடா அது வெத்தலை பாக்கு துப்புறது. ஐயா எப்படி நினைச்சா கூட பீடா கூட சாப்பிடலாம். ஆனா அவனை குடுக்கற பீடா கூட சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பீடா கொடுத்துருவாங்க. அதான் மிக்சியில போட்டு அரைச்சு கொடுக்குறான். அதையும் குடிக்கிறாங்க. எப்படிதான் அதான் நல்ல வேளை வடக்குல வந்து நம்மளுக்கு பேர் தெரியலன்னா தயவு செய்து அந்த ஐட்டம் வாங்கி சாப்பிட்டுறாங்க. இந்த மாதிரி பீடா போட்டு உள்ள வச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஜூஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ஏமாத்தி விடுவாங்களா பாவீங்களா? அப்பா இவர் என்ன ஆம்லேட்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. சாக்லேட் அப்புறம் அது சிப்ஸ் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே. சிப்ஸும் ஆம்லேட்டும் அதே அந்த காரம் இதுதான். இந்த ஆம்லேட்டோட பாலை சேர்க்கறது, ஐஸ்கிரீம் சேர்க்கறது அதுதான் கேவலமா இருக்கு. பால் போட்டு ஆம்லேட் போட்டு ஒரு நேரமா அததான் சொல்றேன். அது என்னது அது கர்மம். அது கவுச்சு நாத்து அடிக்காத. தெரிஞ்சு நீ வேணா போட்டு குடி. நீ சும்மானே முட்டைய குடிக்கணும்னாலே எல்லாம் ஓடிடுவோம். இது எப்படிடா? ஐயோ குடிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்